ஹாய் மக்களே, நான் மறுபடியும் சுஜிமா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம் நம்புவோம். இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம ஈவினிங் செய்கிறோம் அப்படின்னா காலையில் ஊற வைக்கணும். இல்லை காலையில் செய்கிறோன்னா நைட்டு ஊற வைக்கணும். 5 to 6 hours ஊற வைக்கணும். 1 கப்புக்கு 2.5 கப் வாட்டர் சேர்க்கணும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அதுக்கு 200 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக தான் இருக்கும். இது உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ பருப்புக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து இதை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஸ்டவ்வில் வச்சுட்டு அது கூட இந்த வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்க்கணுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்த்துக்கல, எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் வந்து சேர்த்துக்கல. இப்போ இது கூட இப்போ இதை வந்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு துருவி எடுத்திருக்கேன். இது போல் இந்த துருவின தேங்காயையும் வந்து வெள்ளை தண்ணியோடு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து கெட்டியாக கிடச்சிரும் நம்மளுக்கு. இல்லை உங்களுக்கு தண்ணியாகவே சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சோம்னா இந்த அளவு கெட்டியாகிடும். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தி ஸ்நாக்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது போல் நான் வேறு வீடியோவில் வரேன். சுஜிமான் கண்மா சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.